அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் தமிழம்மா மாலதி. நேற்று நாம் சீரா புராணத்தில் மாளிகை நகரம், கொடை நகரம் பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடியது பொன்னகரம். தோரணத்தோடும் கொடிக்காடு துண்ணலால் வாரண மதமலை மலிந்து நிற்றலால் காரணத்தொடும்பர வாறு காணலால் பூரண புவியென பொலிந்த பொன்னகர். தோரணத்தோடும் கொடிக்காடு துண்ணலால், அதாவது நபிகள் நாயகத்தை வரவேற்கணுங்கிறதுக்காக மதினா நகர தெருக்களில் தோரணங்களும் கொடிகளும் கட்டப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டிருந்துச்சு. பூரண கும்ப மரியாதையோட வரவேற்பதற்காக அங்கங்கே யானைகள் நிறுத்தப்பட்டிருந்தன. மக்கள் பலவித நோக்கத்தோடு தெருக்களில் அங்கேயும் இங்கும் போயிட்டு இருக்காங்க. இவ்வாறு மக்கள் பெருக்கம் மதினா நகரில் மிகுந்து காணப்படுறதுனால முழு உலகமும் இதுதானோ என கருதுமாறு மதினா நகரம் திகழ்ந்தது என்பதை தான் பூரண புவியென பொலிந்த பொன்னகர் என உமரப்புலவர் குறிப்பிடுகிறார். தோரணத்தோடும் கொடிக்காடு துண்ணலால், அதாவது தோரணத்தோடும் அப்படின்னு சொன்னால் பல வண்ண தோரணங்களும் கொடிகளும் அர்த்தம். காடு துண்ணலால் அப்படின்னு சொன்னால் மிகுதியாய் நெருக்கமாய் கட்டப்பட்டிருந்துச்சு. தோரணங்கள் நம்ம ஏதோ விசேஷம் நம்ம இதில் அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணுறோம், தோரணங்கள் கட்டுறோம், கொடி கட்டுறோம். இதையெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்கன்னா நெருக்கமாக கட்டப்பட்டிருக்கிறாங்க. மலைமத வாரணம், அதாவது வாரண மதமலை மலிந்து நிற்றலால் அப்படின்னா, இந்த இடத்துல வாரணம் அப்படிங்கிறது யானை குறிக்கக்கூடியது. மலை போன்ற உருவம் கொண்ட மதநீர் ஒழுகும் யானைகள் மலிந்து நிற்றலால் அப்படின்னு சொன்னால் நிறைந்து இருந்துச்சு, நிறைய இருந்துச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? காரணத்தோடும் வர காணலால் அப்படின்னு சொன்னால் மக்கள் நபிகள் நாயகம் வராங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதே நோக்கத்தில் தெருவில் அங்கும் இங்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு வேலைக்காக போயிடுறாங்க, வராங்க. சரிங்களா? இப்படி தெருவில் போகிறத வருவதை பார்த்துட்டு பார்க்க நேரிடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பூரண புவியென பொலிந்த பொன்னகர், முழு உலகமும் இதுதானோ என கருதுமாறு மதினா நகரம் ரொம்ப அழகாக விளங்குச்சு. பொன் போன்று ஒளிரும் மதினா நகரம் அப்படின்னு சொல்லி உமர் புலவர் சொல்கிறாரு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தோரணத்தோடும் கொடிக்காடு துண்ணனால் வாரண மதமலை மலிந்து நிற்றலால் காரணத்தொடும் வர வாறு காணலால் பூரண புவியென பொலிந்த பொன்னகர். பொன் போன்று ஒளிரும் மதினா நகர தெருக்களில் பல வண்ண தோரணங்களும் கொடிகளும் மிக நெருக்கமாக கட்டப்பட்டிருந்துச்சு. மலை போன்ற உருவம் கொண்ட மதநீர் ஒழுகக்கூடிய யானைகள் நிறைந்திருந்தன. மக்கள் பலவித நோக்கங்களோடு அங்கும் இங்கும் சென்று கொண்டிருந்தனர். இத்தகைய காட்சிகளால் முழு உலகமும் இதுதானோ என கருதத்தக்கவாறு மதினா நகரம் அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சுதையொளி மேனிலை துலங்கி தோன்றலால் புதுமலர் தெருத்தோறும் சிந்தி பொங்கலால் எதிர்பணிந்து இடுவிருந்து இனிதின் நல்கலால் வதுவையின் மனையென இருந்த மாநகர். சுதையொளி மேனிலை துலங்கி தோன்றலால், இப்போது நம்ம வீட்டில் ஒரு திருமணம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டை எப்படி பொலிவோட காட்சினா, நம்ம சுண்ணாம்பு சுதைங்க சுண்ணாம்புலாம் அடித்து, அதாவது சுவர்கள் மீது வெந்நீரை சுண்ணாம்பு கொண்டு பூசி பளிச்சுன்னு வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஒளி அந்த வீடே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கோலாகலமாக விசேஷமாக தனியாக தெரிகிற அளவுக்கு செய்வோம். அதுபோல் மதினா நகர மக்கள் தம் நகருக்கு வரும் நபிகள் நாயகம் அவர்களுக்கு நல்ல வரவேற்பு தரணுங்கிற விதத்தில் தம் மாட மாளிகை சுவர்களில் சுண்ணாம்பு கொண்டு பூசி கதிரவன் ஒளிப்பட்டு பிரகாசம் கொள்ளக்கூடிய அளவுக்கு செஞ்சுருந்தாங்க. இதை தான் சுதையொளி மேனிலை துலங்கி தோன்றலால் வதுவையின் மனை என இருந்த மாநகர் அப்படின்னு சொல்லிட்டு உமரப்புலவர் புகழ்ந்து சொல்கிறாரு. ஒரு வீட்டில் திருமணம் நிகழவிருக்கிறது என்றால் அந்த வீட்டின் உள்பகுதிகளில் பூக்களை கொண்டு தோரணங்களை கட்டி அழகு செய்வாங்க. அப்படி பூத்தோரணங்களை கட்டும்போது ஒரு சில மலர்கள் என்ன பண்ணும், கீழே உதிர்ந்து சிந்தி அழகாக ஒரு காட்சி தரும். அதுபோல் மதினா நகரத்திற்கு வரக்கூடிய நபிகள் அவர்களை வரவேற்கும் விதத்தில் மக்கள்
பூத்தோரணங்களை வீதி எங்கும் கட்டுகின்றனர். அப்படி கட்டும்போது பூத்தோரணங்களிலிருந்து மலர்ந்து உதிர்ந்த பூக்கள் அப்படி தெருவெல்லாம் பூக்கள் உதிர்ந்து கிடக்குது. அதை புதுமல தெருத்தோறும் சிந்தி பொங்கலால் அப்படின்னு சொல்லிட்டு பாடுகிறார் உமரப்புலவர். திருமணத்தை முன்னிட்டு நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய திருமணத்தை முன்னிட்டு உறவினர்களும் நண்பர்களும் வீட்டிற்கு வருவாங்க. நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உறவினர்கள் வருவாங்க, நண்பர்கள் வருவாங்க. அவர்களை நம்ம என்ன பண்ணுவோம்? சந்தோஷமாக இன்முகத்தோடு கூப்பிட்டு அவங்களுக்கு அறுசுவை உணவு படைப்போம் இல்லையா? அது மாதிரி மதினா நகரத்திற்கு வரக்கூடிய நபிகள் நாயகத்தை பார்க்கறதுக்காக மற்ற ஊர்களிலிருந்து மக்கள் வந்திருக்கிறாங்க. அந்த புதியவர்களை மதினா நகர மக்கள் தன்னுடைய இனிமையான சொல்லில் வரவேற்று தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று அறுசுவை உணவளித்து மகிழச் செய்கிறாங்க. அதைத்தான் எதிர்பணிந்து இடுவிருந்து இனிதின் நல்களால் வதுவியின் மனை என இருந்த மாநகர் அப்படின்னு சொல்லிட்டு உமரப்புலவர் சொல்கிறாரு. மறுபடியும் ஒரு டைம் பார்க்கலாம். சுதையொளி மேனிலை துளங்கி தோன்றலால். மேனிலை அப்படின்னு சொன்னால் பல மாடங்களை கொண்டிருக்கக்கூடிய மதினா நகரத்தோட மாளிகைகளில் சுவர்களால் பூசப்பட்ட சுண்ணாம்பின் மீது, சுவர்களில் சுண்ணாம்பு சுதை அப்படின்னா சுண்ணாம்பு பூசுகிறாங்க. சுதை ஒளி அப்படிங்கும் போது சூரிய ஒளி படும் பொழுது அது மேலே துளங்கி தோன்றலால். அது எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னால் பிரகாசமாக தோற்றம் அளிக்குதுன்னு சொல்கிறாங்க. புதுமல தெருத்தோறும் சிந்தி பொங்கலால். புத்தம் புதிய மலர்கள் ஒவ்வொரு வீதியிலும் சிதறி பொலிவோட காட்சி தருது. தோரணம் கட்டும் பொழுது அதுலேருந்து கீழே விழக்கூடிய பூக்கள் தெருத்தோறும் கீழே வீதியில் எல்லா இடத்துலையும் சிதறி காட்சி தருதுன்னு சொல்லிடுறாங்க. எதிர்பணிந்து இடும்பிருந்து இனிதி நல்களால். தம்முடைய இல்லத்துக்கு நோக்கி வரக்கூடிய விருந்தினரை பணிவுடன் நன்மொழி நல்ல மொழிகளை கூறி அழைத்து அளிக்கின்ற உணவினை இன்முகத்தோடு அளிக்கிறாங்க. சும்மாலாம் வா அப்படின்லாம் சொல்லாமல் யார் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாருன்னு பார்க்காம எல்லாத்தையுமே வீட்டுக்கு அழைத்து இன்முகத்தோட சந்தோஷமாக அவங்களுக்கு விருந்து அளிக்கிறாங்க. வதுவியின் மனையென. வதுவை என்றால் திருமணம். இந்த இடத்துல திருமணத்தில் நிகழக்கூடிய வீட்டை போல மாநகர் இருந்தது. பெருமை மிக்க மதினா நகரம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இன்று நம்ம பொன்னகரம் மனைநகரம் இரண்டும் பார்த்தோம். நாளை மீதி மாநகரம் உன்னகரம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.